கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாம் தியானிக்கும் வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இங்கு ஆண்டவராகிய இயேசு விதம் சொல்லுகின்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகின்றார். இது எந்த நேரத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றார், கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பேசும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகின்றார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீங்களானா அதில் கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், பூமி அதிர்ச்சியும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்கள் மற்றும் கலகங்கள் உண்டாகும். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கடைசி நாட்களில் வேதனைகள் அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனோடு கூட என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அதனோடு கூட நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் ஏமாற்றுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லி உபத்திரவத்தின் நாட்கள் பற்றி இதில் பேசியிருக்கிறாரு. அதற்கு பின்பு வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். இதெல்லாம் நடந்த பின்பு மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவதை காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது ஆண்டவர் இவையெல்லாம் மிகுந்த உபத்திரவத்தின் காலம், இது பலவிதமான அடையாளங்கள் நடக்கும். பூமியில் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், நிலநடுக்கம், இவையெல்லாம் கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்த நாட்களில் இதையெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், பூமியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனோடு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் நடக்கும் பொழுது என்ன அடையாளம்னா மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்துவிட்டார் என்ற அர்த்தம். சமீபமாய் வாசல் அருகே வந்துவிட்டார். அப்போது இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், கடைசி நாட்கள், இயேசு மகாராஜா வாசல் அருகே வந்துவிட்டார் என்று அர்த்தம். அவர் வல்லமையோடும், அவர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வரப்போகின்றார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, மனுஷர்கள் சிலர் வாக்கு கொடுப்பாங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க, ஆனால் அதை அவங்களால செய்ய முடியாது, அவங்களுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகும். ஆனால் தேவகுமாரன் சொல்லுகின்றார், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது, அது ஜீவன் உள்ளது, அது ஒளிந்தே போகாது. இதில் உள்ள ஒரு எழுத்தும் கூட ஒளிந்தே போகாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தில் கூட அருமையாய் சொல்லப்பட்டிருக்குது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படுகிறதாம். பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளுவோம். வேத புத்தகத்தில் அத்தனையும் அழகாய் சத்தியங்களை எழுதி வைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் இதுக்கு முன்பு நடந்தவைகள், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை, இனிமேல் நடக்கப் போகிறவைகள், இன்னும் சம்பவிக்க போகிறவைகள் எல்லாவற்றை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒன்று கூட மாறவே மாறாது, ஒளிந்து போகவே போகாது. வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவருடைய வார்த்தை கூட
தீர்க்க தரிசனமாக கூட நமக்கு நேராக வரலாம். அவரிடமிருந்து வருகின்ற வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது மாறவே மாறாது, ஒளிந்து போகவே போகாது. பிரியமானவர்களே, எனவே உங்களுக்கு மற்றவர்கள், இந்த உலகத்துக்குரியவங்க, இந்த பூமிக்குரியவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை நீங்கள் கேட்டு நம்பி வாழ்வதை காட்டிலும் நீங்கள் பைபிளை கையில் எடுங்க. ஒவ்வொரு நாள் வேத புத்தகத்தை கையில் எடுங்க. கர்த்தருடைய வசனத்தை அப்படி வரிசையாக அப்படியே அழகாக ஒரு நீங்கள் புக் மார்க் மாதிரி ஒன்று வைத்து கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி, புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி, சங்கீதங்களில் ஒரு பகுதி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழகாய் நீங்கள் அதற்கென்று நேரம் கொடுத்து வாசித்து கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் மறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அதை தியானிங்க, வாசிங்க. ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அப்போ இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பலன் கூடுகின்றது, உங்களுடைய ஆவிக்குரிய பலன் கூடுகின்றது, உங்களுடைய விசுவாசம் பெருகுகின்றது. ஏன் அப்படின்னா இதில் உள்ள வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இது கதை அல்ல, இது திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்ட சத்திய வார்த்தைகள். இது ஒரு நாளும் மாறி போகாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒரு நாளும் மாறி போகாது, ஒளிந்து போவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கின்றீர். நீர் ஆண்டவரே, அப்போ நீர் வரப்போகிற காரியங்கள், சம்பவிக்க போகிறவைகள் என்று சொல்லி நீ கடைசி நாட்களில் நடக்க போகிறவைகளை எல்லாம் திட்டமாய் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை நாங்கள் நடுக்கத்தோடு படித்து ஆண்டவரே உடைய பாதத்தை பற்றி கொள்ள, ஆண்டவர் உலகத்தின் சிற்றின்பங்கள் மாயைகளுக்கு இடம் கொடுக்காத படிக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு உறுதியாக இருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு நாள் வாலிபர் கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக 12 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்ட வாலிப சகோதர சகோதரிகள் இதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வரும். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் சென்னையில் கலந்து கொள்ளுங்கள். மற்றும் விருதுநகர் அதை சூழ இருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகள் விருதுநகர் ஆசீர்வாத திருச்சபையிலே அதே நாளில் இங்கு நடக்கின்ற வாலிபர் கூட்டம் அப்படியே உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு அங்கு ஆலயத்திலே அங்கு பெரிய எல்இடியில் செய்யப்படும். எனவே ஒளிபரப்பப்படும். எனவே விருதுநகர் சூழ இருக்கிற நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை அங்கு விருதுநகர் ஆசீர்வாத திருச்சபைக்கு அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே.